குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம். சனி பெயர்ச்சியின் பல பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு சனி பகவான் என்ன பலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கோச்சாரத்திலே நடக்கக்கூடிய இந்த தசாபுக்தர்களின் மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு 30% மட்டும்தான் எங்களால் எந்த விதமான பலன்களையும் சொல்ல முடியும். காரணம், தனிப்பட்ட ஜாதகத்திலே உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். எனவே இதை ஒரு ஒரு ஓவரால் வியூவாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். சனி பகவான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல இடத்துல இப்போது இருக்கின்றார். உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகை தருகின்றார். இந்த சனி பகவானின் 3ஆம் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது விழுகின்றது. இவரது 7ஆம் பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது படுகின்றது. இவருடைய 10ஆம் பார்வையானது உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தின் மீது விழுகின்றது. பொதுவாகவே இந்த 2025 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு அமோகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். எக்கச்சக்கமான பணவரவு, சொத்து வரவு எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். 8ஆம் பாவத்தை சனி பார்க்கும் பொழுது அசையாத சொத்துக்களை ஒருவர் வாங்குவார்கள். அந்த வகையில் நீங்களும் அசையாத சொத்துக்களை வாங்குவீர்கள். வெளிநாட்டு பயணம் ஏற்படும். பேங்க்ல நல்ல பேலன்ஸை சேர்த்துக் கொள்வீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்க நினைத்தால் புதிதாக நீங்கள் வாங்குவீர்கள். சொத்து வாங்குவீர்கள். நிலம் வாங்குவீர்கள். புதிய வீடு கட்டுவீர்கள். எல்லோருமே மிகவும் சப்போர்ட்டிவாக இருப்பார்கள். 2027 ஜூன் வரை, அதாவது இன்னும் ஒரு 2.5 ஆண்டு காலங்களுக்கு உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது. உங்களது பாக்கியஸ்தானத்திற்கும் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியான இந்த சனி பகவான் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கின்றார். இந்த யோகத்தின் மூலமாக நீங்கள் பெரும் பயனை அடைவீர்கள். உங்கள் ஜாதகத்திலே சனி பகவான் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தால் கேட்கவே வேண்டாம். நீங்கள் திகட்டும் அளவுக்கு உங்களுக்கு பொன் பொருள் பண சேர்க்கை ஏற்படும். மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கையிலே மிக விருப்பமுள்ள உங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு, ஒரு பொன்னான நேரம் என்று உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் நீண்ட நாளாக கண்டு கொண்டிருந்த கனவு மெய்ப்படும் நேரம் இது. அயல்நாடு செல்ல விரும்புபவர்கள் அயல்நாடு சென்று அங்கு வாணிப தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அயல் நாட்டிலும் உங்களால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும். புது தொழில் தொடங்குவீர்கள். அது உள்நாடாகவும் இருக்கலாம், வெளிநாடாகவும் இருக்கலாம். அதாவது சிலருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதிக சந்தோஷத்தினாலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமை வரும் இல்லையா? அதிக கஷ்டம் வரும்பொழுதும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியாது. அதிக சந்தோஷம் வரும்பொழுதும் தெரியாது. அது மாதிரியான ஒரு நிலைமையில் தான் நீங்கள் இப்போது இருக்க போகின்றீர்கள். காரணம், நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும். எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். லோன் போய் கேட்டால் உடனே உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும். பிரச்சனை இல்லாமல் யாருமே உங்களுக்கு கடனாக பணம் கொடுத்து உதவி செய்வார்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலுமே பண வரவு எக்கச்சக்கமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இது அமைந்துள்ளது. கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.